பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நான் இன்றைக்கு கண் பார்வையற்றவர்கள் எவ்வாறு கல்வி கற்கிறார் என்ற முறையை கொஞ்சம் கூறலாம் என்று நினைக்கிறேன். அதாவது விழிப்புலன் அற்றவர் மாணவர்கள் குற்றெழுத்து முறையை பயன்படுத்தி தனது கல்வி கற்கும் முறையை பயன்படுத்தி கொள்வார்கள். அதாவது எழுத்துகள் இப்போ சாதாரணாக்கள் பேனால் கொப்பியில் எழுதுவது போன்று குற்றெழுத்து முறை என்று ஒரு சிஸ்டம் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு லாங்குவேஜ் பிரைல் சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எழுத்தாக காணப்படுது. அது எழுதுவதற்கு இவ்வாறான ஒரு பலகை தேவைப்படுது. இது சில பிரைல் ஸ்லைட் குற்றெழுத்து பலகை. இது ஒவ்வொரு இந்த பலகையில் ஒவ்வொரு பள்ளங்கள் காணப்படுது. இந்த பள்ளங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலகையில் சதுரமான பாக்ஸுகள் காணப்படுது, சதுரமான பெட்டிகள் காணப்படுது. ஒரு பெட்டிக்குள்ளே 6 டொட்ஸுகள் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சதுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த 6 பள்ளங்களையும் நாங்கள் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம், 2ஆக பிரிச்சுக்கிறோம். அதாவது வலது பக்கம் அப் டு டவுன் 1 2 3, லெஃப்ட் சைடில் அப் டு டவுன் 4 5 6. அதாவது வலது பக்கம் மேலிருந்து கீழாக 1 2 3, இடது பக்கம் மேலிருந்து கீழாக 4 5 6. இந்த 6 டொட்ஸுக்குள்ளேயும் 6 டொட்டுக்குள்ளேயும் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிக்குரிய எழுத்துக்களும் அமைய பெற்றிருக்குது. அதாவது உதாரணமாக இங்கிலீஷ் எடுத்தோம்னா இதில் வலது பக்கம் ஆக மேலே அது ஒன்றை குத்தினா அது ஆனா, ஏ. பிக்கு வலது பக்கம் ஆக மேலே ஒன்றையும் வலது பக்கம் இந்த நடுவில் இருக்கிற 2ஐயும் குத்தினா அது பி. சிக்கு 1 4, டிக்கு 1 4 5. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தும் அதாவது ஒவ்வொரு மொழிக்குரிய எழுத்துக்குரிய டொட்ஸுகள் மாறி மாறி காணப்படுது. அது நம்பர் சிஸ்டம். இந்த நம்பரை தான் முதலில் ஒரு விழிப்புணர்வு ஒரு மாணவன் முதலில் பாடமாக்குவது இந்த நம்பரை. இந்த 6 டொட்ஸையும் 66 முறையில் மாற்றி மாற்றி எழுத முடியும். இதுக்குள்ளே தான் இங்கிலீஷ், தமிழ், சிங்களம், அரபிக், அடுத்து மெக்ஸ் சிஸ்டம் எல்லாம் இதுக்குள்ளே அமையப்பட்டிருக்குது. சாதாரண ஒரு எழுத்து எவ்வாறு நாங்கள் எழுத முடியுமோ, என்னென்ன எழுத முடியுமோ அனைத்தும் எழுதலாம். ஆனால் இது ஒரு பாக்ஸில் ஒரு எழுத்து தான் எழுதலாம். இப்போ நாம் அம்மா என்று எழுதும் போது ஆனா உம்மனா மாவண்ணா, இதை ஆனாக்கு ஒரு டொட்ஸ் பயன்படுத்தப்படும், உம்மனாக்கு ஒரு டொட்ஸ் பயன்படுத்தப்படும், மானாக்கு ஒரு டொட்ஸ் அடுத்து மாவண்ணா. அதாவது சாதாரணாக்கள் இப்போ சக ஆ தான் மாவண்ணா எழுதக்குள்ள சக ஆ, அதாவது மானா போடு அரவை போடு. இந்த அரவு பயன்படுத்தப்பட மாட்டாது குற்றெழுத்தில். இப்போ சக ஆ தான் பயன்படுத்தப்படும். நம்ம உயிரெழுத்து இதில் படிச்சிருப்போம். அதாவது மானாவும் ஆவண்ணாவும் அடித்தா தான் அது ஆவண்ணாவாகும். இது எழுதுவதற்கு என்ன செய்வாங்க, இதில் விரித்து இவர் பேப்பரை இதுக்குள் வைத்து பின் பண்ணும்போது நாங்கள் எழுதினால் எழுத்து பள்ளம் கீழாகத்தான் அது பதியும். அதாவது நாங்கள் எழுதும்போது நாங்கள் இருந்து வலது புறம் இருந்து இடது பக்கமாக எழுதினால் வாசிக்கும்போது இது பிரட்டி வாசிக்கும்போது இடது புறம் இருந்து வலது புறமாக வாசிப்போம். அதாவது நான் எழுதியிருக்கிறேன்
disability not incapacity. அதாவது அங்கவீனம் ஒரு இயலாத கொள்ளளவு அல்ல, இயலாமை அல்ல என்பதே இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும்.